வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே தேசிய கட்சிகள் என்கின்ற பெயரிலே சில கட்சிகள் இருந்து கொண்டு தங்களுடைய மேதின கூட்டத்தை நடத்துவது தொடர்பான நிலைப்பாட்டிலே இப்பொழுது இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2ஆம் 3ஆம் இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் 3ஆம் 4ஆம் இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் என வரிசைப்படுத்தலிலே தேர்தல் தொடர்பான எதிர்பார்ப்புகளிலே இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுகளை பதிவு செய்து வருகிறார்கள். இப்பொழுது பெரமுன சார்ந்தவர்கள் என்பவர்கள் முதலாவது இடம் என்கின்ற நிலைப்பாட்டிலும், எதிரணி என்கின்றவர்கள் 2வது நிலை என்கின்ற நிலைப்பாட்டிலும், அதே நேரத்தில் அனுர என்கின்றவர்கள் அனுர சார்ந்தவர்கள் 3வது நிலைப்பாடும், 4வது என்கின்ற இடத்திலே புதிய முகங்களை எதிர்பார்த்தும் இந்த தேர்தல் அமைய இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் சமஷ்டியை முடிந்தால் நீங்கள் எடுத்து பேசுங்கள், சமஷ்டியை தருவதாக வாக்களியுங்கள் என சஜித் மற்றும் அனுரவிடம் கோரியிருக்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயங்களை கோரியிருக்கிறார். இதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்குவேன் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்கள். அதே நேரத்தில் பெரமுனவின் சார்பிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை தேர்தலிலே நிறுத்துவது தொடர்பாக பசில் தன்னுடைய திருப்தியையும் நாமல் தன்னுடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விடயங்கள். அதே போல தமிழ் தேசிய பிறப்பை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்திலே பொது வேட்பாளரை நிறுத்துவது காலத்தின் தேவை எனவும் மக்களினுடைய எதிர்பார்ப்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயமாக அமையும் எனவும் தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய முக்கிய செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன. ஏனைய பல செய்திகளையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது தமிழர்களின் நிலைப்பாட்டினை உலகம் உணரச் செய்யவே பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே தமிழரசின் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவிப்பென அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் 18 லட்சம் தமிழர்களுடைய வாக்குகள் உள்ளது. அவற்றை தமிழ் பொது வேட்பாளருக்கு வழங்குவதன் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துரைப்பதற்கும் அந்த அபிலாஷைகளுக்கு ஆணை வழங்குவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். எவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலத்துக்கு காலம் ஜனாதிபதி தேர்தலின் போது பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போது சிலர் வெற்றி பெற்றார்கள், எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் கொள்கைகளுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளர் ஒருவர் என்பது தேவை என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்தென்றும், இங்கு பொது வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல, வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பொது வேட்பாளர் மூலம் உலகறிய செய்ய வேண்டும். தமிழர்கள் தங்களது பாரம்பரிய பூமியிலே இறையாண்மையோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு அவர்களது இறையாண்மையை மீட்டு கொடுக்கின்ற வகையிலே சமஷ்டி தீர்வை இந்த பொது வேட்பாளர் முன்வைப்பார் எனவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கடந்த காலங்களிலும் இவ்வாறு ஒருமித்து சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. அவற்றினுடைய வெளிப்பாடுகள் சற்று குறைவாகவே இருந்திருக்கிறது. இருப்பினும் இந்த தடவை இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. காய்ச்சலால் சிறுமி சாவு என்கின்ற செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. தொடர் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கிறார். அவரங்கால் கிழக்கைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சமிதா வயது 5 என்கின்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்ப இனிமேல் சோதனைக்கு போற பிள்ளைகள் இந்த உடற்பரிசோதனையிலும் பாஸ் பண்ணணும் போல என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்தர பயிற்சியிலே தோற்றிருக்கிற மாணவர்கள் இனிமேல் அவர்கள் உடற்பரிசோதனையின் பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அது சார்ந்த செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதை சார்ந்தே முச்சந்தி முரளியுடைய கருத்தும் அவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. ஊடகவியலாளர் ரஜிவர்மனின் 17வது ஆண்டு நினைவு நாள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக பணியாற்றிய காலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரஜிவர்மனின் 17வது ஆண்டு நினைவு நாள் இன்றாகும். 9 வீதி மூடப்பட்டு குடாநாட்டிலே இளைஞர்கள் வெள்ளைவானிலே ஒட்டுக்குழுக்களால் கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதுமான 2007ஆம் ஆண்டு கால பகுதியிலேயே
அதி உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்த ஸ்டான்லி வீதியும் ராசாவின் தோட்ட பகுதியும் சந்திக்கும் இடத்தில் வைத்து ரஜிவர்மன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே குளிக்க சென்றவர் கடலில் மாயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு நாயாறு கடலிலே குளிக்க சென்ற 5 பேரிலே கொடிகாமத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவர் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளுடன் இளைஞர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பூந்தோட்டத்திலே 70 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவா போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி அலுவலர்கள் இன்று சுவையின விடுமுறை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. தமது தொழில்சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் அது சார்ந்த கடமைகளிலே ஈடுபடக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் தங்களுடைய விடுமுறை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மண்டபத்துக்குள்ளே உடற்பரிசோதனையின் பின்னரே பரீட்சார்த்திகள் அனுமதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளை இந்த முறை உடற்சோதனையின் பின்னரே அனுமதிப்பது தொடர்பிலே பரீட்சை திணைக்களம் தீவிரமாக ஆராய்ந்து வருவதுடன் பரீட்சை கடமைகளில் ஈடுபடுவோருக்கும் இது தொடர்பிலே தெரியப்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியிலே தங்க கட்டியுடன் 3 கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சொகுசு காரிலே பயணித்த 2 பெண்கள் உட்பட 3 4 கிலோ 170 கிராம் எடையுடைய தங்க கட்டி மீட்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கல்வி புலத்திலே தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குகின்ற வினோதம் இடம்பெறுவதாக சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தின் கல்வி புலத்திலே மாத்திரம்தான் தண்டனை வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி அவர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஜேவிபியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சந்திரசேகரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாரதிபுரம் தமிழர்கள் கொலை 26 ஆண்டுகளின் பின்னர் போலீசாருக்கு மரண தண்டனை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை பாரதிபுரத்தில் இடம்பெற்ற ஆட்கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டிருந்த போலீஸ் அலுவலர்கள் 5 26 வருடங்களின் பின்னர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தாண்டி உட்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே மாகாண சபை முறைமையால் தமிழருக்கு தீர்வு கிடைக்காது என அனுரகுமர திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாகி இருக்கிறது. பொம்மை அல்ல நான் சட்டம் நன்கறிந்தவன் என விஜயதாச பதிலடி வழங்கி இருக்கிறார். அது சார்ந்த செய்திகளை இனிவரும் பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். போராட்டத்திலே குதிக்க உள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்பான அறிவித்தல்களும் வெளியாகி இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மஹிந்த கோட்டா போல ஜனாதிபதி ரணிலும் தமிழர்களின் எதிரியே எதிர்க்கட்சி கொறடா பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் எவரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோடபாய ராஜபக்ஷவை போலவே ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் எதிரிதான் என பிரதம எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில், பசிலுக்கு திருப்தி நாமலுக்கு அதிருப்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். நான் பசிலின் கை பொம்மை அல்ல என நீதியமைச்சர் விஜயதாச காட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பசில் ராஜபக்ஷ கூறுவதற்கேற்ப ஆட நான் ஒருபோதும் பொம்மை கிடையாது என்று நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். செயலாளருடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவின் பதவிக்காலம் 1 வருடத்தால் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அவரின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவோம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆயினும் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைக்காக ஒருமித்த குரலாக அவரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தாம் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இலவச அரிசியிலும் மோசடி,
ஊழல் தொடர்பான விடயங்கள் அதுக்கு உடன் விசாரணைக்கு பணிப்புரை விடுவிக்கப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்றதாகவும் மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தின் பெயரால் மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றி வருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றும் நபர்கள் தொடர்பில் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு ஜனாதிபதி செயலகம் விசேட அறிவிப்பினூடாக அறிவுறுத்தியுள்ளது. மே 2 முதல் கால வரையின்றி வேலை நிறுத்த போராட்டம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே காய்ச்சலால் சிறுமி மரணமாக இருக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த துயர செய்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பிரதேச செயலகங்களுக்கு அரச நிதி ஒதுக்கீடு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. தப்பியோடு மன்னம் எனக்கு இல்லை என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே 2019 கோட்டாவை ஆதரித்தீர்கள், 2024 எங்களை ஆதரியுங்கள், வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் அனுர வேண்டுகோள் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2019 கொடபாய ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கியது போல என்கின்ற கருத்து எதை கூறுகிறது என்றால் 2019 ஆண்டு தேர்தலிலே அதிகளவான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்து வாக்களித்திருந்த ஒரு தரவும் வெளியிடப்பட்டிருந்தது. அது சார்ந்தே அவருடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. டிரான் பதவி விலக வேண்டும், சட்டத்திறனிகள் தீர்மானம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவிப்பு மே மாதத்திலே வெளியாகும். ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் டிரான் பதவி விலக வேண்டும் என சட்டத்திறனிகள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு எதிராக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் பொது சபையிலே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை ஒழிப்பது பாவம் அல்ல என புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் ஆட்சேர்ப்பாளர்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தொடர்பாகவே அந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு, அதனை நாங்கள் உறுதி செய்வோம் என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நாட்டிலே பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம் என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சண்டே டைம்ஸுக்காக அவர் பேட்டி அளித்த போதே இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இலங்கை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என அந்த கட்சி என்கின்ற அடிப்படையிலே நாம் தெரிவிக்கிறோம், நாம் நம்பிக்கையை வெளியிடுகிறோம் எனவும் அவர் மேலும் பதிவு செய்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி செயலகம் கடும் எச்சரிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லி இருக்கிறது. அதாவது ஜனாதிபதி செயலகத்திலே பணியாற்றி வருவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றுகின்ற நபர்கள் தொடர்பாக இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. சிறிய கார்களில் ஏறும் எம்பிக்கள் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. பொருளாதார சிக்கல்கள் காரணமாக ஏறக்குறைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொகுசு வாகனங்களை மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது. காய்ச்சலுக்கு சிகிச்சைக்கு சென்ற சிறுமி பரிதாபமாக பலி, ஆவரங்காலிலே சோகம் என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. முல்லை நாயாற்று கடலிலே கொடிகாம இளைஞன் மாயம், தீவிர சிகிச்சையில் திருமலை இளைஞன் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியிலே கடலிலே நேற்று குளிக்க சென்றவர்களிலே ஒரு இளைஞன் காணாமல் போயிருக்கிறார். முல்லைத்தீவு நாயாற்று கடல் பகுதியிலே 5 பேர் கொண்ட இளைஞர் குழுவினர் நேற்று மாலை கடலிலே குளித்திருக்கிறார்கள். இதன் போது ஒரு இளைஞன் கடலில் நீரிலே இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இதனை அவதானித்த மற்றொரு இளைஞன் கடலிலே இழுத்துச் சென்ற இளைஞனை காப்பாற்ற முற்பட்ட வேளை அவரும் நீரில் மூழ்கி இருக்கிறார். இதனை அடுத்து அந்த பகுதியிலே கடற்படையினருடைய உதவியோடு இளைஞன் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். குறித்த ஒரு இளைஞன் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். சொகுசு காரிலே தங்கம் கடத்தல், 2 பெண்கள் சாரதி கைது, 4 கிலோ தங்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகின்றன. இதனிடத்தில் ஈரான் ஜனாதிபதி சஜித் சந்திப்பு தடுக்கப்பட்டது என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறது. பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விடப்பட்டதன் காரணமாகவே இந்த விடயங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஈரான் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் சந்திக்க கூடாது என்ற தேவையை ஜனாதிபதி செயலகத்துக்கு இருந்தது எனவும் இதனால் தான் திட்டமிட்டு சஜித் பிரேமதாசா ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க விடாமல் சதி செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல், வெளிநாடுகள் தீவிர கவனம், அமெரிக்கா, இந்தியா, சீனா மிக ஆர்வமாக அதனை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்ட செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. நாட்டை விட்டு வெளியேறேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் இருந்து வெளியேறி வசிப்பதற்காக தென்கொரியாவுக்கு போவுள்ளதாக வெளியாகின்ற செய்திகளிலே உண்மை இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார்.
எம்பிக்களுக்கான வட்டி 13 வீதமாக உயர்கிறது. குறிப்பாக இபிஎஃப் தொடர்பான விடயங்கள் அண்மையிலே வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. எம்பிக்கள் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற போது பயன்படுத்துகின்ற சொகுசு கார்களை பயன்படுத்துகின்ற வீதம் குறைந்து சாதாரண கார்களுக்கு மாறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இபிஎஃப் தொடர்பான விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இபிஎஃப் வட்டி 13 வீதமாக உயர்கிறது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான வழங்கப்படுகின்ற இந்த வட்டி வீதம் 9% 13% உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பதா மே தினத்துக்கு பின்னர் தீர்மானம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்றம் இன்று கலைக்கப்படும், சமூக வலைதளங்களிலே பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதான செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. பொது மன்னிப்பு காலத்திலே 7000 ராணுவத்தினர் முறையாக வெளியேறி இருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு அமைச்சினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தின் போது ராணுவத்தை விட்டு வெளியேறிய 7000க்கும் அதிகமான ராணுவத்தினர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் 2019 கோட்டா 2024 அனுர என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கை இந்தியா இடையே மின்சாரத்தை பகிர்வதற்கான ஒப்பந்த வரைவு பரிசீலனையில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கடலுக்கு அடியிலே கேபிள்கள் மூலம் மின்சாரத்தை பகிர்வதற்கு இலங்கை இந்தியா இணங்கியிருக்கிறது. இதற்கான ஒப்பந்த திட்டத்தின் வரைவு இந்தியா இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இதனை இலங்கை மின்சார சபை பரிசீலித்து வருவதாக தெரிய வருகிறது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாதை அமைப்பது தொடர்பான விடயங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை வடக்கு மீனவர்கள் தொடர்பிலான இந்திய மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கு முடிவு காணப்படாமலே இருக்கிறது. 4 கிலோ தங்கத்துடன் 3 கைதாகினர் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. உரிமை இல்லாத மக்களாக இலங்கையில் வாழ்ந்தோம், ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. உரிமை இல்லாத மக்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்தோம், எனவே எங்கள் உரிமைகளை தக்க வைத்து மலையகம் மேலும் வளர்ச்சியடைய தேவையான திட்டத்தை வைத்து ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவெடுக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மாகாண சபை முறைமை தொடர வேண்டும் அருள்குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். மஹிந்த கோடபாய போன்று ரணிலும் தமிழர்களுடைய எதிரி என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது. 5 வயது சிறுமியினுடைய உயிரிழப்பு தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதுகெலும்பு இருந்தால் சஜித் மற்றும் அனுர சமஷ்டியை அறிவிக்கட்டும் என்கின்ற கஜேந்திரன் எம்பியினுடைய சவால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அதாவது ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற அறிவிப்பை சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் முதுகெலும்பு இருந்தால் வெளியிட வேண்டும் என்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சி கஜேந்திரனுடைய கூற்று இன்றைய தினம் முக்கிய கூட்டாக பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரப்பட்டிருக்கிறது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தி இருக்கிறது. கொழும்பிலே ஏடிக்கு போட்டியாக தேசிய கட்சிகள் மேதின கூட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இபிஎஃப் வட்டியை 16% அதிகரிக்க அரசு நடவடிக்கை நீதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் கட்சிகளின் மேனாள் கூட்டங்கள் தொடர்பிலான விடயங்களும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே வடமராட்சி ஊடக இல்லத்திலே நேற்று ரஜிவர்மன் சிவராம் ஆகியோருடைய நினைவேந்தல் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் நண்பர்களின் மோதலால் தந்தை மீது வாழ்வெட்டு அச்சுவேலியிலே பயங்கரம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.